இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தசகம் 16 சுதர்சன விவாகம். சோ போன இதுல வந்து நம்ம வந்து சாரி மேம், 15வது தசகம் மேம், தேவி தர்சனம். தேவி ஓகே, சாரி தேவி தர்சனம் பண்ணோம். ஒத்தராவது அட்டென்டிவா இருக்காளே, தேங்க்யூ. ஓகே, தசகம் 15 சுதர்சன கதால தேவி தர்சனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப அவசரம் எனக்கு. சோ போன இதுல இருந்து நம்ம நான் சொன்ன மாதிரி 4 தசகம்க்கு இந்த சுதர்சன கதா தான் வரும். போன இதுல நம்ம பரத்வாஜ் ஆசிரம பிரவேசம் பார்த்தோம். சோ ஒரு குட்டி ரீகேப் எல்லாரும் திருப்பி அதை ரிகலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, துருவசந்தி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தா, அவருக்கு 2 ஒய்ஃப், மனோரமா அண்ட் லீலாவதி 2 பேரு. மனோரமாவுடைய புள்ளதான் சுதர்சனன், லீலாவதியோடைய புள்ள வந்து சத்ருஜித். 2 பேருக்கும் அம்மா வழி தாத்தா இருக்கா. சோ இவ சுதர்சனனோட தாத்தா பேரு வீரசேனன், சத்ருஜித்தோட தாத்தா பேரு யுதாஜித். யுதாஜித்ங்கிறவர் தான் நம்ம இந்த ஸ்டோரியில ஒரு வில்லன் கேரக்டர். சோ என்ன ஆறுது, ஒரு நாளைக்கு இந்த ராஜா காட்டுக்கு போறார். அங்க சிங்கத்தால அடிபட்டு அங்கேயே ஹி கெட்ஸ் கில்டு. அதுக்கப்புறம் வந்து யாருக்கு அடுத்தது இந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது, யாரை ராஜாவா உட்காத்தி வைக்கிறது அப்படிங்கும் பொழுது மூத்த பேரனா இருக்கிறது வந்து இவன் தான் சுதர்சன். அதனால வந்து அவனைதான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு குலகுரு வசிஷ்டர் மந்திரிகள் எல்லாரும் ஆலோசனை பண்ணி அவருக்கு தான் பண்ணணும்னு. ஆனா யுதாஜித்துக்கு அதுல விருப்பம் இல்லை. அதாவது 2வது அந்த சன்னோடைய தாத்தாக்கு விருப்பம் இல்லை. ஆனா 2 தாத்தாவும் வரா. அங்க வந்து அந்த பட்டாபிஷேகம்க்கு இன்வைட் வந்த உடனே 2 தாத்தாவும் வந்தா அங்க விவாதம் ஆரம்பிக்கிறது. என் பேரனுக்கு தான் பண்ணணும், அவனுக்கு தான். இவன் வந்து ரொம்ப சாந்த ஸ்வரூபியா இருக்கான், ஒரே க்ஷத்ரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரம் அவன் கிட்ட இல்ல, அதனால ஹி இஸ் நாட் ஃபிட்னு யுதாஜித் சொல்றான். வீரசேனன் சொல்றான், இல்ல இவன் தான் தர்மபத்ரி முதல் பத்தினியுடைய புள்ள, அதனால இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறா. கடைசியில அது வந்து போர்ல போய் முடியறது. போர்ல வந்து வீரசேனன், அதாவது சுதர்சனனோட தாத்தா கொல்லப்படுற, சத்ருஜித்தோட தாத்தா யுதாஜித் ஜெயிக்கிறார். சோ யுதாஜித் ஆட்டோமேட்டிக்கா சத்ருஜித் வந்து முடிசூட்டப்படுறான். பட் அவன் ரொம்ப இன்னும் சின்ன குழந்தையா இருக்கான், பையன், குட்டி பையன் தான். அதனால அவனை பேருக்கு அந்த இதுல அமர்த்தி வச்சுட்டு இவர் தான் ஃபுல்லா அந்த கிங்டம் டேக் கேர் பண்றார். அந்த ஃபுல் கோசல ராஜமும் இப்போ இவருடைய கையில, இவருடைய பராமரிப்புல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இங்க இருந்தா இனிமே எனக்கும் என் பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அந்த மனோரமா நினைக்கிறா. சோ சுதர்சனனோட அங்கேருந்து எஸ்கேப் ஆகி காட்டு வழியா போறா. அங்க ஷி லூசஸ் ஆல் ஹர் பிலாங்கிங்ஸ். அப்படியே நிர்கதியா நிற்கும் பொழுதுதான் அங்க பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போய் சேரறா. நடந்தது அத்தனையும் சொல்லி அவர்கிட்ட கதறி அழறா. அப்போ பரத்வாஜ முனிவர் சொல்ற, நீங்க இங்க வந்து சேர்ந்துட்டே இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம், உங்களுக்குரிய பாதுகாப்பு இங்கு உங்களுக்கு வழங்கப்படும், நீங்க இங்க நிம்மதியா தங்கலாம் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் யுதாஜித்துக்கு அப்புறம் தான் தெரியறது, ஓகே இவ பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன யோசிக்கிறா, இப்படியே விட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது he will get back his அந்த பவர் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா திருப்பியும் நம்ம கூட போர் பண்ணி இந்த ராஜ்யத்தை மீட்க சான்ஸ் இருக்கு. அதனால அவளை எப்படி இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொன்னுடணும் அப்படின்னு யுதாஜித் டிசைட் பண்ற. கடைசியில வேற பவுட்ஸ் தேடி பார்த்து he knew பாரத்வாஜ ஆசிரமத்துலதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்க வந்துடுறார். வந்து பரத்வாஜ முனிவர்த்தையே சொல்றா, என் கூட அனுப்பி விட்டுருங்கோ அவளன்னு. அவர் வந்து இல்லவே இல்ல, என்ன சரணடைஞ்சு வந்தவா, என்ன மீறி நீ அவளை அழைச்சுன்னு போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மந்திரிகள்லாம் சேர்ந்து யுதாஜித் கிட்ட சொல்றா, இது மாதிரி இது வந்து சத்திரிய பலத்தோட தப்போபலத்துக்கு வலிமை ஜாஸ்தி, அதனால முனி கிட்ட நீங்க பகைமை வளர்த்துக்காதீங்கோ, நம்ம தான் தோத்து போவோம் அப்படின்னு சொன்ன உடனே யுதாஜித் கன்வின்ஸ் ஆகி திருப்பியும் நாட்டுக்கு போயிடுறார். சரி இவா நம்மளுக்கு
எந்த விதத்திலயும் ஆபத்தா இருக்க மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போயிடுறா. இதுதான் முதல் இதுல நம்ம பார்த்தோம். இந்த இதுல வந்து இவ இப்ப பரத்வாஜ ஆசிரமத்துல நிம்மதியா இருக்க ஆரம்பிக்கிறா. அப்ப சுதர்சனனுக்கு எப்படி அந்த அம்பாள் காட்சி தரா, தரிசனம் தரா அப்படிங்கிறது அவனுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. சோ சுதர்சனனும் அவ அம்மா மனோரமாவும் எந்தவித பயமும் இல்லாம நிம்மதியா அந்த பரத்வாஜ ஆசிரமத்துல வாழ்ந்து வந்தாளாம். சோ சுதர்சனனுக்கு என்ன, தினமும் அந்த ஆசிரமம்னாலே என்ன, சிஷ்யர்கள் எல்லாம் வந்து எப்போதும் அந்த மந்திர சத்தம் அவனுக்கு காதுல கேட்டுட்டே இருந்தது. அவன் சுதர்சனுக்கு அந்த ஒரு நல்ல சத்சங்கத்துல இருக்கும்போது காதுல நல்லது தானே விழும். அந்த மாதிரி இவனுக்கும் அந்த தெய்வீக மந்திர சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கு டெய்லி. அதுக்கப்புறம் வந்து அவன் ரொம்ப சாத்வீகமா இருக்கான், பிறப்பிலேயே ரொம்ப சாத்வீகமான குணம். சோ முனிவர்களுக்கு அவனுடைய சுபாவம் பார்த்துட்டு இவன் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கான் அப்படின்னு நினைச்சு அவளும் சந்தோஷப்பட்டா. சோ அம்பாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில திருப்பு முனை வரும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் சுதர்சனனுடைய கதை. சோ இப்போ தந்தையும் இறந்துட்டா, நாட்டையும் லூஸ் பண்ணிட்டான், அனாதையா, அதாவது அனாதையான எந்த இதுவும் இல்லாம, சொத்து சுகம் இல்லாம அம்மாவும் பிள்ளையும் பரத்வாஜ ஆசிரமத்துல வந்து சேர்ந்து இருக்கா. சோ ஆனா என்ன, வந்த இடம் வந்து நல்ல இடமா அமைஞ்செடுத்து அம்பாளுடைய அனுகிரகத்தினால. சோ அவனுடைய நண்பர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா முனிகுமாரர்கள் தான் அவனுடைய நண்பர்கள். அவன் காதுல டெய்லி கேட்கறதும் எல்லாம் மந்திர சப்தமா இருக்கு. சோ தினமும் அந்த முனிவர்களுடைய குமாரர்கள்லாம் டெய்லி வந்து கிளீம் அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரத்தை உச்சரிச்சுன்னு இருக்கா. அந்த மந்திரம் இவன் காதுலயும் விழருது. என்னமோ அவெல்லாம் சொல்றாளே, இப்ப நம்மளே ஒரு பிடிச்ச பாட்டு ஒண்ணு இதுல கேட்கிறோம்னா அதுக்கப்புறம் கூட அதை நாள் முழுக்க அது புரியறதோ இல்லையோ நம்மளும் அதை மொனன்னு பாடிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. சோ அந்த கிளீன் அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரம் அவ உச்சரிக்கிறது இவன் காதுல விழுந்துட்டே இருக்கு. சோ இவன் தன்னையும் அதுக்கு மேல அப்படி ஒரு ஈடுபாடு வந்தது அந்த கிளீன் பீஜ மந்திரத்து மேல. அது பீஜங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது, பட் அந்த சவுண்ட் அவனுக்கு அட்ராக்ட் பண்ணிருக்கு. சோ அந்த கிளீம்ங்கிறது என்ன அப்படின்னா காமராஜ பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லுவா. போன இதுல நம்ம உதத்தியனோட இதுல ஐம் அப்படின்னு பார்த்தோம். ஐம்ங்கிறது வாக் பீஜ மந்திரம், இது வந்து காம பீஜ மந்திரம். சோ சுதர்சனனுக்கு அதோடைய பொருள் அதெல்லாம் தெரியாது. ஆனா சந்தோஷமா அவனும் ஒரு 5-6 வருஷம் அந்த கிளீன் கிளீன் கிளீன்னே சொல்லிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும். திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு நதிக்கரையில அவன் வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த அம்பாள் அவனுக்கு காட்சி தந்தாளாம் பிரத்யக்ஷமா. சோ என்னடா இது, யார் இது, ஒண்ணுமே புரியல. நல்லா சிவந்த நிறம், சிவந்த ஆடை அணிஞ்சுண்டு, சிவந்த ஆபரணங்கள் அணிஞ்சுட்டு, கருட வாகனத்துல மகாலட்சுமி ஸ்வரூபினியா அந்த அம்பாள் வந்து சுதர்சனன் முன் தோன்றினாள். தோன்றி மகனே அப்படின்னு கூப்பிடுறா அந்த சுதர்சனன். அவனுக்கு என்ன ஏதுன்னு புரியல, மலங்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ அம்பாள் சொன்னாலாம், நீ வந்து காசிராஜனுடைய மகள் சசிகலான்னு இருக்கா, அவளை நீ விவாகம் செஞ்சுக்கோ, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த அம்பாள் சொல்றாளாம் அவன் கிட்ட. அதை தவிர என்ன சொல்றா அம்பாள் வந்து, உன்னுடைய எதிரிகள்லாம் கண்டிப்பா அழிஞ்சு போவா, உன் ராஜ்யம் உனக்கே நீ திருப்பியும் கிடைக்கும், நீ சந்தோஷமா உன் அம்மாவோடையும் மந்திரிகளோடையும் உன் நாட்டை ஆழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நீ ராஜ தர்மங்களை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு அம்பாள் எல்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிடுறா அம்பாள். இவனுக்கு வந்து ஒன்னும் புரியல, மலங்க பார்த்துட்டு இருக்கான். இது இங்க நடக்கிறது ஒரு எபிசோட். அட் த சேம் டைம் அந்த காசிராஜன் மகள் சசிகலா சொன்னேன் இல்லையா, அங்க என்ன ஆறுது அப்படின்னா அந்த காசிராஜன் அவன் அந்த ராஜா பேரு சுபாகு, சுபாகுவோட டாட்டர் சசிகலா கனவுல வந்து அம்பாள் வந்தாளாம். வந்துட்டு
அந்த சசிகலா கிட்ட சொல்றாளாம், உன்னை விவாகம் செய்து கொள்ள பிறந்திருக்கும் துருவசந்தி ராஜாவோட மகன் சுதர்சனன் பரத்வாஜ ஆசிரமத்துல இருக்கான், நீ அவனை மணந்து கொண்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கனவுல சொல்லியிருக்கா. அவ கண் விழிச்சு பாக்கறா, என்னடா இது, கனவுலனா பார்த்தோம், நிஜத்துல பார்த்தோமா, ஒரு அம்பாளை பார்த்தோமே, அம்பாள் சொன்னதெல்லாம் நிஜமா கனவா ஒன்னும் புரியல அவளுக்கு. ஆனா அத சொன்ன விஷயம் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துதான். உடனே என்ன பண்ணா, நந்தவனத்துக்கு ஓடி போறா, தன்னுடைய கனவை தோழிகளிடம் சொல்லி சந்தோஷப்படுறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கம் ஒரு பிராமணர் வர்றாரு. அவர் வர்றது எதேச்சியா பாருங்க, இதெல்லாம் தான் தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறது. பரத்வாஜ ஆசிரமத்தில இருந்து வந்திருக்கார் அந்த பிராமணர். சோ அவர் அப்பா பரத்வாஜ ஆசிரமத்தில இருந்து வந்திருக்காருன்ன உடனே இவளுக்கு, ஐயோ நம்ம கண்டது கனவெல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, அந்த பிராமணரை கூப்பிட்டு சுதர்சனனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்போ அவரும் இந்த மாதிரி சுதர்சனங்கிறது ஒரு ராஜா, இப்போ இங்க அவ அம்மாவோட இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் சொன்ன உடனே, ஆஹா, நம்ம சொப்பனத்துல கண்டது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சசிகலா புரிஞ்சுக்கிறா. அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும், அம்பாளுடைய ஆக்ஞையை ஏற்றுக்கொண்டு பண்ணிக்கணும், அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றான். சுதர்சனனுக்கு ராஜ்யம் கிடையாது, வெறும் ஒரு காட்டுல ஆசிரமத்துல இருக்கான், ஒரு வேலையும் கிடையாது. சோ எந்த அப்பா இந்த மாதிரி வேலையும் இல்ல, காட்டுல இருக்கான் அப்படிங்கிறவனுக்கு ஒரு ராஜா எப்படி தன் மகளை துணிந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பா? ஒரு ராஜ்யம் கூட இல்லாதவன தன்னுடைய மகள் இப்படி விரும்புறா அப்படிங்கறத சுபாவுவால ஏத்துக்க முடியல, அந்த காசிராஜனால ஏத்துக்க முடியல. அவருக்கு அது வருத்தத்தை தான் தர்றது. ஏன்னா மகளான அவன்கிட்ட ராஜ்யமும் இல்லை, செல்வமும் இல்லை, அவனை கல்யாணம் பண்ணிண்டா நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட சொல்லி அவ மனச மாத்த முயற்சிக்கிற. ஆனா அவ சுத்தமா அதுக்கெல்லாம் மனசு மாறவே இல்லை. சோ கடைசியில என்ன பண்ற, இச்சா சுயம்பரம் அதுக்கு ஏற்பாடு பண்ற. அதாவது சுயம்பரத்திலேயே 3 வகையான சுயம்பரம் இருக்கு. ஒண்ணு இச்சா சுயம்பரம், அதாவது நம்ம ஜெனரலா சுயம்பரம்ல பாக்குறது, எல்லா இவாளும் அரசர்கள்லாம் இருப்பா. சோ அந்த பெண் யாரை விரும்புறாளோ அவ அவ கழுத்துல மாலை இட்டு சுயம்பரம், அதுதான் இச்சா சுயம்பரம். அடுத்தது வீர சுயம்பரம், அதாவது வீரத்தினால் அந்த வீரத்தை நிரூபித்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. இன்னொன்னு பந்தய சுயம்பரம். பந்தய சுயம்பரம் தான் நம்ம இப்போ ராமர் சீதை விவாகம், அதே மாதிரி அர்ஜுனர் பண்ணினது, அதெல்லாம் பந்தய சுயம்பரத்துல சேர்றது. சோ இந்த மாதிரி 3 இது இருக்கு. இங்கே சுபாகு இச்சா சுயம்பரம் ஏற்பாடு பண்ற பொண்ணுக்கு. சோ அப்படியாவது அவ பலவித ராஜாக்கள், அவ அழகு, அவளோட பலம், வீரம், செல்வம் இதெல்லாம் பார்த்தாவது அவ மனசு மாறுமா அப்படின்ற ஒரு நற்பாசையில அந்த இச்சா சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்றா. ஆனா சசிகலா என்ன பண்ணினா அப்படின்னா, அங்க சசிகலா என்ன பண்ணினா, ஒரு பிராமணர்கிட்ட ஒரு கடிதம் அனுப்புறா, சந்தேஷம், அதாவது மெசேஜ். எங்க அப்படின்னா, அந்த பரத்வாஜ ஆசிரமத்துல போய் சுதர்சனனிடம் இந்த செய்தியை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அவரும் அந்த பிராமணர் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு சுதர்சனன்ட்ட சொல்றாரு எல்லாம். அந்த இந்த மாதிரி சசிகலான்ற அந்த இளவரசி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேஷத்தை கொடுக்கற. அதை எடுத்து பார்க்கும் பொழுது அவ அதுல என்ன எழுதியிருக்கானா, அந்த தேவி என் கனவுல வந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆக்ஞை இட்டாள். நான் உங்களை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், வாழ்நாள் பூரா உங்க கூட இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அதுல எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, அந்த பிராமணர் சொல்றாரு, இங்க நிறைய ராஜா அங்க இப்போ சுயம்பரத்துக்கு வந்திருக்கா. சோ நீங்களும் அங்க சுயம்பரத்துக்கு
சசிகலாவை அது அங்க இது பண்ணி கல்யாணம் பண்ணி இங்க ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு வந்துடுங்கோ அப்படின்னு அந்த பிராமணர் சொல்றார். சோ சுயம்பரத்துக்கு ஏகப்பட்ட ராஜாக்கள் வந்திருக்கா. ஆனா அந்த சசிகலாக்கு யாரிடமும் விருப்பம் இல்லை, சுதர்சனனை மட்டும்தான் அவ விரும்பினா. சோ அவன் நம்ம அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப பொருத்தமானதா இருக்கும் அப்படின்னு அவ நினைச்சா. சோ அவ மனசுக்குள்ள கண்டிப்பா இந்த பிராமணர் கொண்டு போய் அந்த சந்தேசத்தை அங்க சேர்த்திருப்ப. கண்டிப்பா சுதர்சனன் சுயம்பரத்துக்கு வருவான், தன்னை விவாகம் செய்து கொள்வான் அப்படின்னு நம்பிண்டு அவளும் காத்துட்டு இருந்தா. சோ கடைசியில இப்ப இது வரைக்கும் தான் இந்த எபிசோடுல வருது. கடைசி ஸ்லோகத்துல இவர் என்ன சொல்ற, சுதர்சனன் சுதர்சனனுக்கு அம்பாள் நேர்ல காட்சி தந்தா. அதாவது நம்மளுடைய இதுலயே சொல்லுவா, ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி 3 சொல்லுவா இல்லையா. ஜாகிரத்ங்கிறது நேர்ல பாக்குறது, நம்ம இது விழிப்பு நிலை அப்படிங்கறதுதான் ஜாகிரத் அப்படின்பா. ஸ்வப்னங்கிறது நம்ம ட்ரீம், சுஷுப்திங்கிறது ரொம்ப டீப் ட்ரீம், சப்கான்சியஸ்ல ஓடுற அந்த தாட்ஸ். சோ 3 விதமான இது இருக்கு. சோ சுதர்சனனுக்கு ஜாகிரத் அதாவது பிரத்யக்ஷமா காட்சி தந்தா அந்த அம்பாள், சசிகலாவுக்கு ஸ்வப்னத்துல காட்சி தந்தா. அவ 2 பேரோடையுமே அந்த அம்பாள் பேசினா. சோ அவளுக்கு நிச்சயம் ஐஸ்வர்யமும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தாயே அவர்களை போல் எனக்கும் உன்னிடம் திடமான பக்தி வர வேண்டும் அப்படின்னு அதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த தசகத்தை. சரியா? சோ இது வரைக்கும் தான் இந்த தசகத்துல வருது. சோ அடுத்த தசகத்துல சுதர்சனன் சுயம்பரத்துக்கு போறாரா, அவ சசிகலாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரா, இல்ல சுயம்பரத்துல வேற யாரையாவது தேர்ந்தெடுத்தாளா, அப்புறம் என்ன ஆறுதுங்கிறதெல்லாம் பாக்கி நெக்ஸ்ட் இதுல வரும், சுதர்சன விவாகத்துல வரும். ஓகே, சோ ஸ்லோகத்துக்கு போலாம். சங்கீதா வாங்கோ. ஏவம் தவைவ கிருபயா முனிவர்யசீத. एवं तवैव कृपया मुनिवर्यशीत. ஒரு நிமிஷம். छायाश्रितो हतभयस्य सुदर्शनोऽयम्. छायाश्रितो हतभय सुदर्शनोऽयम्. सुदर्शनोऽयम्. சுதர்ஷனோயம். இருக்கு இல்லையா, ஹதபயஸ் அப்புறம் விசர்க்கம் இருக்கு, அது இஸ் ஆகும், அப்புறம் ஒரு ச இருக்கு. ஓகேவா? ஏவம் தவைவ கிருபயா முனிவர்யசீத ಛಾಯಾಶ್ರಿತோ ஹதபயஸ்ஸ சுதர்ஷனோயம். एवं तवैव कृपया मुनिवर्यशीत ಛಾಯಾಶ್ರಿತೋ हतभयस्स सुदर्शनोऽयम्. वेदध्वनि श्रवण भूत हृदाश्रमान्ते. वेदध्वनि श्रवण भूत हृदाश्रमान्ते. சோ பிரிச்சுக்கும் போது வேத துவனி ஸ்ரவண பூத, பூத இல்ல பூத, ஹிருதாஸ்ரமாந்தே, ஹிருத் ஆஸ்ரமாந்தே. சோ ஹிருதாஸ்ரமாந்தே. वेदध्वनि श्रवण पूत हृदाश्रमान्ते. वेदध्वनि श्रवण पूत हृदाश्रमान्ते. सम्मोदयन् मुनिजनान् ववृधे कुमारः. सम्मोदयन् मुनिजनान् ववृधे कुमारः. एवं तवैव कृपया मुनिवर्यशीत ಛಾಯಾಶ್ರಿತೋ ಹತಭಯಸ್ಸ ಸುದರ್ಶನೋಯಂ. ವೇದಧ್ವನಿ ಶ್ರವಣ ಪೂತ ಹೃದಾಶ್ರಮಾಂತೆ. सम्मोदयन् मुनिजनान् ववृधे कुमारः. एवं तवैव कृपया मुनिवर्यशीत
छायाश्रितो हतभयः स सुदर्शनोऽयं वेदध्वनिश्रवणपूतः हृदाश्रमान्ते सम्मोदयन् मुनिजनान् ववृदे कुमारः. Beautiful. Next. Aparna Vango. आबाल्यमेष मुनिबालक सङ्गमेन आबाल्यमेष मुनिबालकसङ्गमेन क्लीं क्लीमितीश्वरि सदा तव बीजमन्त्रम् क्लीं क्लीमितीश्वरि सदा तव बीजमन्त्रम् तत्रोच्चचार कृपयास्य पुरः कदाचित् तत्रोच्चचार कृपयास्य पुरा कदाचित् पुरः कदाचित् इத்து போட்டு முடிச்சுக்கோங்க. அப்புறம் ஆவிர் பபூவிதன்னு வரும். சோ அந்த தா வந்து இத்து ஆவா பிரியும். ஆம். ஓகே மேடம். तत्रोच्चचार कृपयास्य पुरः कदाचित् आविर्बभूविथ नतं तमभाषदाश्च आविर्बभूवित नतं तमभाषदाश्च आपाल्यमेष मुनिपालकसङ्गमेन आपाल्यमेष मुनिपालकसङ्गमेन क्लीं क्लीमितीश्वरि सदा तव बीजमन्त्रम् क्लीं क्लीमितीश्वरिति ओके ओके क्लीं क्लीमितीश्वरि सदा तव बीजमन्त्रम् तत्रोच्चचार कृपयास्य पुरः कदाचित् आविर्बभूवित नतं तमभाषदस्ताश्च आपाल्यमेष मुनिपालकसङ्गमेन क्लीं क्लीमितीश्वरि सदा तव बीजमन्त्रम् तत्रोच्चचार कृपयास्य पुरः कदाचित् आविर्बभूवित नतं तमभाषदाश्च ओके मैडम. ओके वेरी गुड. थैंक यू. नेक्स्ट रुक्मणी मामी वांगो. மா ஒரே ஒரு டவுட், அந்த இத்தா இத்தாமா அது கதாச்சித் இதுமா இது. ஓகே மா, थैंक यू. प्रीतास्मिते सुत जगत् जननीमवेहि प्रीतास्मिते सुत जगत् जननीमवेहि सुद சொல்லக்கூடாது மாமே சுத்த. ओके ओके सारी. प्रीतास्मिते सुत जगत् जननीमवेहि मां सर्वकामवरदां तव भद्रमस्तु मां सर्वकामवरदां तव भद्रमस्तु चन्द्राननां शशिकलां विमलां सुबाहोः चन्द्राननां शशिकलां विमलां शशिकला सारी चन्द्राननां शशिकलां विमलां सुबाहो हो हो सुबाहो काशीश्वरस्य तनयां विधिनोद्वहत्वम् काशीश्वरस्य तनयां विधिनोद्वहत्वम् प्रीतास्मिते सुदजगत् जननीमवेहि मां सर्वकामवरदां तव पत्रमस्तु चन्द्राननां शशिकलां विमलां सुबाहोः काशीश्वरस्य तनयां विधिनोद्वहत्वम् प्रीतास्मिते सुदजगत् जननीमवेहि मां सर्वकामवरदां तव पत्रमस्तु चन्द्राननां शशिकलां विमलां सुबाहोः काशीश्वरस्य तनयां विधिनोद्वहत्वम्. ஓகே. சோ அம்பாள் அவனுக்கு பிரத்யக்ஷமா காட்சி தந்து இது மாதிரி காசிராஜன் மகள் சசிகலா அவ ரொம்ப நல்ல குணவதி, நல்ல அழகுடையவள், நீ அவளை விவாகம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம்
அப்படின்னு சொல்லு. ரூபா வாங்கோ. நஷ்டா பவேயுரச்சிரேண தவாரி வர்கா नष्टा भवेयुरचिरेण तवारिवर्गा ராஜ்யஞ்சயைரபஹ்ருதம் புனரேஷ்யசி த்வம் राज्यं शयैरपहृतं पुनरेष्यसि त्वम् मातृद्वयेन सचिवैश्च समं स्वधर्मान् मातृत्वयेन सचिवैश्च समं स्वधर्मान् कुर्या सदेति समुदीर्य तिरोदधात् कुर्या सदेति समुदीर्य तिरोददात तिरोददातன்னா மறைஞ்சு போயிடுறான்னு. ओके नष्टा भवेयुरचिरेण तवारिवर्गा राज्यं शयैरपहृतं पुनरेष्यसि त्वम् मातृत्वयेन सचिवैश्च समं स्वधर्मान् कुर्या सदेति समुदीर्य तिरोदधात नष्टा भवेयुरचिरेण तवारिवर्गा राज्यं शयैरपहृतं पुनरेष्यसि त्वम् मातृत्वयेन सचिवैश्च समं स्वधर्मान् कुर्या सदेति समुदीर्य तिरोददात சோ இங்க பாருங்க, மாத்ருத்வயேன சச்சிவைஷ்ட சமம் ஸ்வதர்மான். சோ அவன் என்ன சொல்ற அம்பாள் அப்பவும், நீ உன் ராஜ்யம் உனக்கு திருப்பியும் கிடைச்சிடும், நீ அங்க போய் திருப்பியும் நாட்டை ஆளணும், தர்மத்தை கடைபிடிக்கணும். அப்ப என்ன சொல்ற, ரெண்டு அம்மாவையும் நீ ஒன்னாதான் பார்க்கணும், லீலாவதியையும் இவளையும் ரெண்டு பேரையும் சமமா நீ நினைக்கணும், அண்ட் தர்மத்தை கடைபிடிக்கணும்னு அவளுக்கு இது உபதேசம் பண்றான் அம்பாள். நெக்ஸ்ட் ரோஹிணி சொல்லவாங்கோ. ஸ்வப்னே त्वया शशिकला कथितास्ति भारद्वाजाश्रमे प्रतितकोसलवंशजातः. சோ இங்க பாரன்னு தனியா பிரிச்சுட்டு துவாஜாசிரமேன்னு பிரிக்க கூடாது. ஏன்னா பரத்வாஜாசிரமம்ங்கிறது ஒரு, பாரத்வாஜங்கிறது சேம். சோ சேர்த்துதான் சொல்லணும். ஸ்வப்னே त्वया शशिकला कथितास्ति भारद्वाजाश्रमे प्रतितकोसलवंशजातः. रेणुका मैम. स्वप्ने त्वया शशिकला कथितास्ति भारद्वाजाश्रमे प्रथितकोसलवंशजातः. सो प्रथितकोसलवंशजातः. धीमान् सुदर्शन इति ध्रुवसन्धिपुत्र. धीमान् सुदर्शन इति ध्रुवसन्धिपुत्र. एनं पतिं वृणुतवास्तु शुभं सदेति. एनं पतिं वृणुतवास्तु शुभं सदेति. स्वप्ने त्वया शशिकला गतितास्ति भारद्वाजाश्रमे प्रथितकोसलवंशजातः. धीमान् सुदर्शन इति ध्रुवसन्धिपुत्र. येनं पतिं वृणुतवास्तु शुभं सतेति. स्वप्ने त्वया शशिकला गतितास्ति भारद्वाजाश्रमे. गतिल कति. स्वप्ने त्वया शशिकला कथितास्ति भारद्वाजाश्रमे प्रथितकोसलवंशजातः. धीमान् सुदर्शन इति ध्रुवसन्धिपुत्र. येनं पतिं वृणुतवास्तु शुभं सतेति. Beautiful. So இங்க சீன் கட்டாகி அங்க சசிகலாவுடைய கனவுலையும் வந்து அம்பாள் சொல்றா, துருவசந்தை புத்திரன் சுதர்சனன் வந்து பாரத்வாஜ ஆசிரமத்துல இருக்கான், ரொம்ப நல்ல பிள்ளை, நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சசிகலாட்ட சொல். அடுத்தது அவ முயற்சி பாக்குறா, கனவா நனவான்னு. ராதா சுவாமிநாதன் மாமி. ஸ்வப்னானுபூதமன்ருதம் கிம்ருதம் நவேதி. स्वप्नानुभूतमनृतं किं ऋतं न वेति. सुप्तोत्थिता तु मतिमत्यपि न व्यजानात्.
सुप्तो दिधातु मदिमध्यभिनव्यजानात् पृष्ठात् सुदर्शन कथां सुमुखी द्विजात् सा पृष्ठात् सुदर्शनकथां सुमुखी द्विजासा श्रुत्वानुरक्त हृदयैव बभूव देवी श्रुत्वानुरक्त हृदयैव बभूव देवी. மாமி இது கரெக்டா? स्वप्नानुभूतमनृतं किमृतं न वेति सुप्तोत्थितान्दु मदिमध्यभिनव्यजानात् पृष्ठात् सुदर्शनकथां सुमुखी द्विजात् सा श्रुत्वानुगृहत् अनुरक्त श्रुत्वानुरक्त श्रुत्वानुरक्त हृदयैव बभूव देवी स्वप्नानुभूतमनृतं किमृतं न वेदी वेति किमृतं न वेति सुप्तोत्थितादु मदिमध्यभिनव्यजानात् पृष्ठात् सुदर्शनकथां सुमुखी द्विजात् सा श्रुत्वानुरक्त हृदयैव बभूव देवी. Okay, ma'am. Okay. Thank you. So first line la swapnanubhuta அது வரைக்கும் வெச்சுக்கோங்க. மன்றித்தம் அப்படின்னு வெச்சுக்கோங்க. ராஜி மாமி வாங்கோ. ஞாத்வா சுபாஹுரிதமாகுலமானசஸ்தாம் ज्ञात्वा सुबाहुरिदमाकुलमान लस्ताम् மானசஸ்தாம் மானசஸ்தாம் मानसस्ताम् ஞாத்வா சுபாஹுரிதமாகுலமானசஸ்தாம் ज्ञात्वा सुबाहुरिदमाकुलमानसस्ताम्. சோ மா வந்து இம் பண்ணி பண்ணும். அஸ்மான் நிவர்த்தயிதுமாஷு சகேஷ்ட பத்ன்யா अस्मान् निवर्तयितुमासु सहेष्टपत्न्या कृत्वा प्रयत्नमखिलं विफलं च पश्यन् कृत्वा प्रयत्नमखिलं विफलं च पश्यन् इच्छा स्वयं सो निच्छाன்னு இருக்கும் அத நீ அடிச்சுட்டு இச்சா பண்ணிக்கோ. इच्छा स्वयं वरविधिं हितमेव मेने इच्छा स्वयं वरविधिं हितमेव मेने ज्ञात्वा सुबाहुरितमाकुलमानसस्ताम् अस्मान् निवर्तयितुमासु सहेष्टपत्न्या कृत्वा प्रयत्नमखिलं विफलं च पश्यन् निच्छा स्वयं वरविधिं हितमेव इच्छा स्वयं इच्छामा इयमा ஆமா इच्छा சொன்னாதான் உங்களுக்கு நீனு வரும். நம்ம அந்த பிரேக் எடுக்கிறோம் இல்லையா, பஷ்யன் அப்புறம் இச்சா. इच्छा स्वयं वरविधिं हितमेव मेने ज्ञात्वा सुबाहुरितमाकुलमानसस्ताम् अस्मान् निवर्तयितुमास सहेष्ट अस्मान् निवर्तयितमासु सहेष्टपत्न्या कृत्वा प्रयत्नं கரெக்ட் சொல்லுங்க. कृत्वा प्रयत्नमखिलं विफलं च पश्यन् इच्छा स्वयं वरविधिं हितमेव मेने. நான் என்ன பாக்கி முடிக்கணும் மராட்டத்தோட சொல்றோம் மேம். சொல்லுங்க ப்ளீஸ். ज्ञात्वा सुबाहुरितमाकुलमानसस्ताम् अस्मान् निवर्तयितुमासु सहेष्टपत्न्या कृत्वा प्रयत्नमखिलं विफलं च पश्यन् इच्छा स्वयं वरविधिं हितमेव मेने. ஓகே குட். Thank you, ma'am. குருஜி Yes. அது ஈயா அதாவது ஹஸ்வமா அது தீர்க்கம் இச்சா ஹ்ரஸ்வம். இச்சா ஸ்வயம்னா என்ன, இஷ்டப்பட்டு ஸ்வயம்பரம். இச்சா. நெக்ஸ்ட்
शारदा मामि कश्चित् कदाचन सुदर्शनमेत्य विप्रः नमस्कार मामि कच्चित् कदाचन सुदर्शनमेत्य विप्रः प्राहागतः शशिकला वचसाहमत्र प्राकाकद शशिकला वससाहमत्रः ससाल वचसा वसच वचसा वसच वच वच वचसाहमत्र करेक्ट सा त्वां ब्रवीति नृपपुत्र जगज्जनन्या सा त्वां प्रविधि नृपपुत्र जगज्जनन्या वाचावृतोऽसि पतिरस्मि तवैव दासी वासावृतोऽसि वाचा वाचावृतोऽसि पदिरस्मि तवैव तासि कच्चित् कदासन सुदर्शन मेत्य विप्रः करेक्टिया स போடுறேன் च कदाचन च ओके कच्चित् कदाचन सुदर्शन मेत्य विप्रः प्रागाकत शशिकला वचसाहमत्र सा त्वां प्रवीदि निर्भपुत्र जगज्जनन्या वासावृतोऽसि वाचावृतोऽसि पदिरस्मि तवैव तासि कच्चित् कदाचन सुदर्शन मेत्य विप्रः प्राकाकद शशिकला वचसाहमत्र स त्वां प्रवीदि नृपपुत्र जगज्जनन्या वाचावृतोऽसि पतिरस्मि तवैव तासि नेक्स्ट प्रेमवैद्यनाथन् मामि भागो अत्रागता नृपतयो बहवस्त्वमेत्य अत्र गता नृपतयो महवस्त्वमेत्य बहवस्त्वमेत्य तेषां सुधीरमिषतां नयमां प्रियां ते तेषां सुधीरमिषतां नयमां प्रियां ते एवं वधूवचनमानयतां सुशीलाम् एवं वधो वचनमानयतां सुशीलाम् भद्रं तवास्त्विदमुदीर्य जगाम विप्रः भद्रं तवास्त्विदमुदीर्य जगाम विप्रः अत्र गदा नृपतयो गता आमाम् अत्र गदा नृपतयो बहवस्त्वमेत्य तेषां सुधीरमिषदा नयमां प्रियां ते एवं वधो वचनमानयतां सुशीलाम् भद्रं तवास्त्विदमुदीर्य जगाम विप्रः சாரி மாமி தொண்டை கொஞ்சம் பரவாயில்ல சரி ஒரு வாட்டி போறோம் அப்பனா தொண்டை வலிக்கிறதுனா சரி சரி மாமி நான் தாரிணி சொல்லட்டுமா மாமி உங்க டர்ன் வரும் டி வரும்போது வரும் இருங்கோ இப்பதான் பிஏ வந்திருக்கேன் நான் ரொம்ப நல்லது பிரசன்ன லட்சுமி இது இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க எது மாமி இந்த 9th தேவா மாமி கேக்கல 9th பா ஓகே மாமி अत्रागता नृपतयो बहवस्त्वमेद्य तेषां सुतीरमिषतां नयमां प्रियान्ते एवं वतु वचनमानयतां सुशीलां भद्रं तवास्त्वितमुदीर्य जगाम विप्रः அப்படியே அடுத்தது சொல்லுங்க स्वप्ने च जाग्रति च पश्यति भक्तवर्यः स्वप्ने च जाग्रति च पश्यति भक्तवर्यः பக்தவர்யஸ்வாம் இருக்கு இல்லையா அந்த இஸ் அடிச்சுட்டு விசர்க்கமா போட்டு பக்தவர்ய அப்புறம் துவாம்னு ஆரம்பிக்கணும் துவாம் சந்ததம் தவ வச்சோ மதுரம் ஸ்ருணோதி त्वां सन्ततं तव वचो मधुरं शृणोति ऐश्वर्यमाशु लभतेऽपि च मुक्तिमेति ऐश्वर्यमाशु लभतेऽपि च मुक्तिमेति त्वद्भक्तिमेव मम देहि नमो जनन्यै त्वद्भक्तिमेव मम देहि नमो जनन्यै स्वप्ने च जाग्रति च पश्यति भक्तवर्यः
त्वां सन्ततं तव वचो मधुरं शृणोति ऐश्वर्यमासु लभतेऽपि च मुक्तिमेति त्वद्भक्तिमेव मम देहि नमो जनन्यै स्वप्ने च जाग्रति च पश्यति भक्तवर्यः त्वां सन्ततं तव वचो मधुरं शृणोति ऐश्वर्यमासु लभतेऽपि च मुक्तिमेति त्वद्भक्तिमेव मम देहि नमो जनन्यै स्वप्ने च जाग्रति च पश्यति भक्तवर्यः त्वां सन्ततं तव वचो मधुरं शृणोति ऐश्वर्यमासु लभतेऽपि च मुक्तिमेति त्वद्भक्तिमेव मम देहि नमो जनन्यै ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா. சோ இந்த மாதிரி கதையெல்லாம் நம்மளுக்கு என்ன ஒரு பாடம் சொல்லி தருது அப்படின்னா, லைஃப்ல எந்த அளவுக்கு நம்ம ஃபெயிலியர் இது அப்படி ஒரு இந்த ஃபெயிலியருடைய விளிம்புக்கு போனா கூட அந்த அம்பாள் அனுகிரகம் இருந்தா அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு நம்ம திருப்பியும் நார்மலிசிக்கு வந்து ஹைக்கு வரத்துக்கு பிரைட் சான்சஸ் ஆர் தேர். சோ ஒரு ஃபெயிலியரோட விளிம்பு வரைக்கும் போயிட்டோம்னா ஆச்சு, எல்லாம் முடிஞ்சிடுத்துன்னு அர்த்தம் இல்லை. இப்போ இவளுக்கு பார்த்தேன்னா ராஜ்யம் போச்சு, செல்வம் போச்சு, காட்டுல வந்து இருந்தா. பட் பாருங்க, இவென்ச்சுவலி டர்ன் ஒரு ஈவெண்டா அவருக்கு நடக்கிறது. நல்ல ஒரு சத்சங்கம் அவருக்கு கிடைச்சது சுதர்சனனுக்கு. அவனுக்கே தெரியாம பீஜாட்சரத்தை உச்சரித்து தொடர்ந்து உச்சரிச்சுட்டு இருக்கான். அம்பாளே வந்து அவனுக்கு காட்சி தர வந்து இந்த மாதிரி ஒரு சுயம்பரம் நடக்கிறது, நீ அங்க போய் அவளை கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இரு அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் எப்படி? அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தாதான். அதே மாதிரி அங்க அந்த சுபாகு ராஜா என்ன புண்ணியம் பண்ணிருக்காரோ, அந்த அம்பாளை எப்படி எல்லாம் பூஜை பண்ணாரோ, அவருக்கு அங்க அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அவ பொண்ணு கனவுல வந்து அந்த மாதிரி சொல்லி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். சோ அந்த தெய்வ அனுகிரகம் இருந்ததுன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டி நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணாலும் அதை யூ டர்ன் அடிச்சு நம்ம திருப்பியும் வரத்துக்கு ஆல்வேஸ் இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஒரு வாட்டி ஃபுல்லா சொல்லலாம். கூடவே மியூட்ல சொல்றீங்களா? பஞ்சதச தசகः சுதர்சன கதா தேவி தர்சனம். एवं तवैव कृपया मुनिवर्य शीतच्छायाश्रितो हतभयः सुदर्शनोऽयं वेदध्वनिश्रवणपूतहृदाश्रमान्ते सम्मोदयन् मुनिजनान् ववृधे कुमारः आबाल्यमेष मुनिबालकसङ्गमेन क्लीं क्लीमितीश्वरि सदा तव बीजमन्त्रम् तत्रोच्चचार कृपयास्य पुरः कदाचित् आविर्बभूवितनतं तमभाषताश्च प्रीतास्मिते सुतजगज्जननीमवेहि मां सर्वकामवरदां तव भद्रमस्तु चन्द्राननां शशिकलां विमलां सुबाहोः काशीश्वरस्य तनयां विधिनोद्वहत्वम् नष्टा भवेयुरचिरेण तवारिवर्गा राज्यं च यैरपहृतं पुनरेष्यसि त्वं मातृद्वयेन सचिवैश्च समं स्वधर्मान् कुर्या सदेति समुदीर्य तिरोदधात स्वप्ने त्वया शशिकला कथितास्ति भारद्वाजाश्रमे प्रतितकोसलवंशजातः धीमान् सुदर्शन इति ध्रुवसन्धिपुत्र येनं पतिं वृणुतवास्तु शुभं सदेति स्वप्नानुभूतमनृतं किमृतं न वेति सुप्तोत्थिता तु मतिमत्यपि न व्यजानात् पृष्टात् सुदर्शन कथां सुमुखी द्विजात् सा श्रुत्वानुरक्तहृदयैव बभूव देवी ज्ञात्वा सुबाहुरिदमाकुलमानसस्ताम् अस्मान् निवर्तयितुमाशु सहेष्टपत्न्या
कृत्वा प्रयत्नमखिलं विफलं च पश्यन् इच्छा स्वयंवरविधिं हितमेव मेने कश्चित् कदाचन सुदर्शनमेत्य विप्रः प्राहागतः शशिकलावचसाहमत्र सा त्वां ब्रवीति नृपपुत्र जगज्जनन्या वाचावृतोऽसि पतिरस्मि तवैव दासी अत्रागता नृपतयो बहवस्त्वमेत्य तेषां सुधीरमिषतां नय मां प्रियां ते एवं वधूवचनमानयतां सुशीलां भद्रं तवास्त्विदमुदीर्य जगाम विप्रः स्वप्ने च जाग्रति च पश्यति भक्तवर्यः त्वां सन्ततं तव वचो मधुरं शृणोति ऐश्वर्यमाशु लभतेऽपि च मुक्तिमेति त्वद्भक्तिमेव मम देहि नमो जनन्यै ॐ श्रीमात्रे नमः ஏதாவது டவுட் இருக்கா? மேம் செவன்த்ல ஃபர்ஸ்ட் லைன் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். செவன்த்ல ஃபர்ஸ்ட் லைன் மேம். ஞாத்வா சுபாபுரிதமாகுலமானசஸ்தாம் அஸ்மான் நிவர்த்தயிதுமாஷு சகேஷ்ட பத்ன்யா. தேங்க்ஸ் மேம். எனக்கு அந்த இடம் நெட் போயிட்டு வந்தது அதனால தான். தேங்க்ஸ் மேம். சொல்லுங்க மேம். மேம் 9th ஒன்னு மேம். செகண்ட் இதுல ஏவம் வதா வச்சன மானயவ மேம் எப்படி மேம்? ஆமா வச்சன மானய. தேங்க் யூ. வதா இல்லடா வது. ஓகே மேம் சாரி. ஜானகி மேம் இது சொல்லிடுங்க. ஓகே மேம். यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तु ते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व जगदीश्वरी। अन्यदा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी। सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु तत्सतु। Thanks, ma'am.